ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது அக்ஸாமு தௌஹீத் பாடம் 4 உடைய இரண்டாவது அமர்வு. தௌஹீத் மற்றும் ஷிர்கின் வகைமைகளின் இரண்டாவது அமர்வு, 20வது வகுப்பு. 20வது அமர்வில் இருக்கிறோம். முக்கியமான வகுப்பு, தொடர்ந்து கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் இது பற்றி நாம் மிகவும் குறைந்தவர்களாகவே தான் அறிந்திருக்கிறோம். இந்த தௌஹீதை பற்றி நாம் மிகவும் குறைந்தவர்களாக, இதை பற்றின கல்வி அறிவு நம்மிடம் பல பேரிடம் இது பற்றி இல்லை. ஏனெனில் தௌஹீத் என்று வந்து விட்டாலே மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தௌஹீத் என்று வந்தாலே அது கபூர் வணக்க வழிபாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் தௌஹீதில் ஆக முக்கிய தௌஹீத் தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் இபாதா. நேற்று பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று ருபூபிய்யா, உலூஹிய்யா இரண்டையும் பார்த்தோம். என்ன வித்தியாசம்? ருபூபிய்யா என்பது அவனை பற்றி தெரிந்து கொள்வது. உலூஹிய்யா என்பது தெரிந்தவனுக்கு திருப்பி தருவது. பிரச்சனை எங்கே இருக்கிறது? மக்களிடம் தெரிந்து கொள்கிறார்கள், திருப்பி தருவதில் தவறு செய்கிறார்கள். அல்லாஹ் தான் எல்லாம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள், அது தௌஹீது ருபூபிய்யா. அல்லாஹ் தான் படைத்தவன், பரிபாலிப்பவன், அனைத்தையும் உடைமையாக்கிக் கொள்பவன், அவனின் ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், அது உண்டு என்று நம்புகிறார்கள், திருப்பி அதற்கு தர வேண்டும். அதுதான் தௌஹீது உலூஹிய்யா. அப்படிப்பட்ட ரப்பை வணக்க வழிபாட்டில் அவனுக்கு மட்டுமே அந்த வணக்கத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தோம். அந்த தான் மீசாக்கை எடுத்தோம், உடன்படிக்கை. அல்லாஹ் நம்மிடம் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்கிறான். நான் உங்களுக்கு இரட்சகன் இல்லையா, நான் உங்களுக்கு இரட்சகன் இல்லையா என்று கேட்டவுடன் காலூ பலா ஷஹீத்னா, ஆம் என்று சொல்கிறான். இதுதான் தெரிந்து விட்டோம், திருப்பி தர இங்கே பிரச்சனை ஆகிறது. இதில் பல வகை இருக்கிறது. அனைவருக்குமே இயல்பாக ஒரு மனிதனை விட்டுவிட்டால் அவன் எதில் இருப்பான்? இஸ்லாம் நிலையில் இருப்பான். ஃபித்ரா, இயல்பாக விட்டுவிட்டால். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை மாற்றுவதில் இருக்கிறது. மற்றொரு விஷயம் சுபஹாத்துகள். என்னது சுபஹாத்துகள்? ஷைத்தானின் ஊசலாட்டம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், இவர்கள் நெருக்கி தருவாள் என்று வணக்க வழிபாடுகளை இணை வைக்கும்படி ஷைத்தான் மக்களை இழுத்து போய்விட்டான். இதை நேற்று தெளிவாக பார்த்தோம். மூன்றாவது ஒரு தௌஹீத் இருக்கிறது, தௌஹீது அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அல்லாஹ்வின் பெயர் பண்புகள், அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகள் விடயத்தில் வரக்கூடிய தௌஹீத். அது என்ன தௌஹீத்? இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நூலாசிரியர் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஹுவல் ஈமானு பிகுல்லி மா வரத ஃபில் குர்ஆனில் கரீம் அவ் அல் அஹாதீஸ் ஸஹீஹா மின் அஸ்மாஇல்லாஹி வ ஸிஃபாத்திஹி வ இஸ்பாத்துஹா லில்லாஹி வஹ்தஹு அலல் வஜ்ஹி லாயிக் பிஹி சுப்ஹானஹு மின் கைரி தஹ்ரீஃபின் வலா தஅதீலின் வலா தக்யீஃபின் வலா தம்சீலின். நாம் தௌஹீது அஸ்மா வ ஸிஃபாத் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் அனைத்தும் குர்ஆனிலும் சரியான சஹீஹான ஹதீஸ்களில் வந்துள்ளபடி முழுமையாக நம்புவதாகும், முழுமையாக நம்பிக்கை கொள்வதாகும். அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை குர்ஆனும், அதே அல்லாஹ்வின் பெயர் பண்புகள், அல்லாஹ்வை பற்றின பண்புகள்
அவனுடைய திருநாமங்கள் பெயர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எவ்வாறு வந்துள்ளதோ அவ்வாறு நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது. அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் யாரை வணங்குகிறோம் என்று ஒருவன் இருக்க அவனை எப்படி நாம் விளங்க வேண்டுமோ அவ்வாறல்லாது வேறு வகையாக விளங்கிவிட்டால் அவனை வணங்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை இன்று அதிகமாக இருக்கிறது. வழிகேடுகளில் பலவிதம், அதில் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தில் வழிகேட்டவர்கள் பலவிதம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் தான் யார் என்பதை அல்லாஹ் வர்ணிக்கிறான். திருமறையிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அவ்வாறு வர்ணிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் மாற்றிவிட்டோம் என்றால், அல்லாஹ் என்பவன் யார் என்ற அந்த விஷயத்திலே தவறாக எண்ணம் வந்து விட்டது என்றால் அது ஒழுங்கான ஒரு வணக்க வழிபாடாக இருக்க முடியாது. எடுத்துக்காட்டாக சொன்னோம் என்றால், படைத்தவனை ஊமை என்று சொல்வது, இது கிரேக்க தத்துவம். எப்போது கிரேக்கர்களின் தத்துவங்கள் இஸ்லாத்திற்குள் உள்ளே நுழைந்ததோ, ஏனெனில் அவர்களிடம் கடவுள் என்றால் கடவுளுக்கு என்பது கடவுளுக்கு ஆகாத செயல் என்று அவர்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச மாட்டான், அப்படி செய்ய மாட்டான், இப்படி செய்ய மாட்டான் என்று அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள். இந்த தத்துவங்கள் எப்போது இஸ்லாமிய இதற்குள் நுழைந்ததோ, இதை குர்ஆன் சுன்னாவோடு வரக்கூடிய அல்லாஹ் பேசுகிறான் வரக்கூடிய பண்புகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அதை திரிக்கிறார்கள், அதை நீர்த்து போக செய்கிறார்கள். இது ஹவா. குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறு அல்லாஹ்விற்கு பெயர் பண்புகள் இருக்கின்றது என்பதை நிறுவுகிறதோ அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்வதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவின் கொள்கை, முஸ்லிம்களின் கொள்கை. பண்புகளை மறுப்பதோ பெயர்களை மறுப்பதோ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவின் கொள்கை அல்ல, சஹாபாக்களின் கொள்கை அல்ல. அல்லாஹ் தனக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றது, தனக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறது, அது எப்பேர் எல்லா பண்புகளும் சரி. ஆனால் அந்த ஒரு பண்புகள் பின்னால் வரும், இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்க போகிறோம். பண்புகளை எவ்வாறு கையாள்வது, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று வந்துவிட்டால் உடனடியாக அது மனிதனை போலவா, அப்படி என்றால் அல்லாஹ் மனிதனா, அல்லாஹ்வை ஒப்புமை செய்கிறீர்களா, அப்படி செய்கிறீர்களா, இப்படி செய்கிறீர்களா என்று கேட்டு, இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹ்வை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒன்றுமில்லாதவனை போல ஆக்கி விடுகிறார்கள். பண்புகளை மறுத்து மறுத்து எப்படி ஆக்கி விடுவார்கள்? வெறுமன அல்லாஹ் ஒலி, குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சல்ல. ஏன் குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சல்ல? எதற்காக இமாம் அஹ்மத் அவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள்? இமாம் அஹ்மத் ஏன் அவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள்? இந்த பிரச்சனைக்காகத்தானே. இந்த பிரச்சனைக்காகத்தானே அன்று அடிவாங்க, அதாவது அவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் பேச மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பேசாத ஒரு இறைவனையா நீங்கள் இறைவனாக வைத்திருக்கிறீர்கள்? ஏனெனில் பேச முடியவில்லை என்றால் இறைவன் என்பதற்கான இதுவே கிடையாது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து வாதிடுகிறார்கள் குர்ஆனிலே. இது இன்னும் தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் அனைத்தும் குர்ஆனிலும் சரியான சஹீஹான ஹதீஸ்களிலும் வந்துள்ளபடி நாம் முழுமையாக நம்புவதாகும். அவற்றை அல்லாஹ்விற்கு தகுந்த முறையில் உறுதிப்படுத்துவதாகும். இதுதான் இங்கேதான் இந்த வரி மிகவும் முக்கியம். இந்த பெயர்கள் பண்புகளை எல்லாம் மனிதனாக வாழக்கூடிய நாம் என்ன செய்து விடுகிறோம்? நம்மோடு பொருத்தி போடக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறதும் நாம் கேட்கிறதும் ஒன்று அல்ல. வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் ஸமீ', அல்லாஹ் பஸீர் என்று சொல்கிறான் என்றால் இந்த பெயர் பண்புகள் அனைத்தையும் தகுந்த முறையில் அல்லாஹ்வுக்கு உறுதிப்படுத்துவதாகும். அவனுக்கு தகுந்த முறையில் அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்றவாறு இந்த பண்புகளை உறுதிப்படுத்த வேண்டும். தவிர
பார்க்கிறான். அப்படி என்றால் நான் பார்க்கிறேன், நான் ஒரு 8 மைல் தூரத்திலிருந்து நவுந்து விட்டால் என் கண்களுக்கு தெரியாது, அதே போல் அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்று இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடாது. ஏனெனில் இது இவ்வாறு அல்ல. அல்லாஹ்வின் பெயர் பண்புகள் என்பது வேறு. அல்லாஹ்வின் அடியார்களே, அவனுடைய பெயர் பண்புகள் அனைத்தும் முழுமையானது, குறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏனெனில் அவன் ரப்பு, அவன் ரட்சகன். அந்த ஒப்புமை என்பதை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கும் நம்முடைய பெயர் பண்புகளையும் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளையும் வார்த்தை ஒரே வார்த்தை என்பதினாலேயே அது ஒப்புமைக்கு ஆளாகி விடாது. இதில் தான் பல பேர் தவறு இழைத்தார்கள். வார்த்தை ஒன்றாக இருப்பதினாலேயே என்ன செய்து விடுகிறார்கள்? ஒப்புமை செய்து விடுகிறார்கள். வார்த்தை ஒன்றாவதினால் அது ஒருபோதும் ஒரே விஷயம் அல்ல. மேலும் சரி, எவ்வாறு எந்த தகுதியான முறையில் உறுதிப்படுத்த வேண்டும்? மார்க்க எழுதிக் கொள்ளுங்கள். 4 விஷயங்கள் இருக்கிறது. அஸ்மா வ சிஃபாத்தில் 4 அடிப்படைகள் இருக்கிறது. இந்த 4 அடிப்படைகளை செய்தால் மட்டும்தான், இந்த 4 அடிப்படைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரிடம் அஸ்மா வ சிஃபாத் விஷயத்தில் இந்த 4 விஷயத்தை விட்டு விடுகிறாரோ அவர்தான் என்ன? அவர்தான் சத்தியத்தில் இருப்பவர். அது என்ன 4 விஷயம் அஸ்மா வ சிஃபாத்தில்? முதல் விஷயம் தஹ்ரீஃப். முதல் விஷயம் தஹ்ரீஃப். அல்லாஹ்வின் அடியார்களே, தஹ்ரீஃப் என்றால் திரித்தல், திரிபுவாதம். பெயர் பண்புகளை திரிபுவாதம் செய்யக்கூடாது. அது என்ன திரிபுவாதம்? ஏனெனில் உண்மையை சொல்ல போனால் தௌஹீதுல் உலூஹியாஹ்வுக்கு பிறகு நன்றாக கவனியுங்கள். தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன? வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இதில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது உலகத்தில்? இன்று வரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை போரே தௌஹீத்வாதிகளுக்கும் அஹ்லுஸ் சுன்னவாதிகளுக்கும் அதல்லாதவர்களுக்கும் போரே இதில்தான். நபிமார்களுக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்ட மக்களுக்கும் இதில்தான். ஆமாவல்லையா? ஆம். தௌஹீதுல் அஸ்மா வ இதற்கு பிறகு பெரும் சண்டைக்கும் சச்சரவுக்கும் பெரும் வழிகேட்டிற்கும் எந்த விஷயத்தில் ஆளானார்கள் என்றால், அடுத்த விஷயம் என்றால் இது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வின் பெயர் பண்புகள் விஷயத்தில் வழிகேடு என்றால் வழிகேடு. இன்று அத்துணை கூட்டமும் இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே. பெயர்களை, அல்லாஹ்வின் பெயர்களை பண்புகளை மறுத்தல், திரித்தல், திரிபுவாதம் செய்தல். அது என்ன திரிபுவாதம் செய்தல்? எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு சொல்லுக்கு அதன் வெளிப்படையான பொருளுக்கு மாறான ஒரு பொருளை கொடுப்பது. அல்லாஹ் ஓடுறானா? அல்லாஹ் ஓடுறானா? இது இந்த அப்துல்லா ஜமானி அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை மனிதனோடு ஒப்பிடக்கூடாதாம். மனிதன் யார் ஒப்பிட்டார்? யார் ஒப்பிட்டார்? யார் ஒப்பிட்டார்? அடிப்படை அஹ்லுஸ் சுன்னாவின் வழிமுறைகளை தெரியாமல் நீங்கள் அல்லாஹ்வை மனிதர்களோடு ஒப்புமை செய்யக்கூடாது என்பதற்காகவே அவன் பெயர் பண்புகளை மறுப்பது எவ்வளவு! அல்லாஹ்வின் அடியார்களை பெயர் பண்புகளை மறுப்பது குர்ஆனை பொய் சொல்வது போல். குர்ஆனை திறந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை பார்க்காத ஒரு பக்கத்தை தாண்ட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை ஓதாத ஒரு பக்கத்தை, குர்ஆனின் ஒரு பக்கத்தை உங்களால் தாண்டி போக முடியாது. குர்ஆன் ஓதுபவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெயர் பண்புகளை மறுத்தவனை என்ன செய்யலாம்? இது சாதாரண விஷயம் அல்ல. இதற்காக வசை வசையாக உலமாக்கள் புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அஸ்மா வ சிஃபாத்திலே வழிகட்ட கூட்டங்கள் அத்துணை பேர். அஷாயிராக்களிலிருந்து மாத்துரிதியாக்களில் இன்று தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அஷாயிரா மாத்துரிதியா, இந்த கபரு வணங்கிகள், கபரு வணக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த அஷாயிராக்களும் மாத்துரிதியாக்களும் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பெயர் பண்பு விஷயத்தில் வழிகட்டவர்கள். அல்லாஹ் நடிகார்களே, உங்களை ஒன்று சொல்கிறேன், சுப்ஹானல்லாஹ், உங்களை நொண்டி நல்லா இருக்கக்கூடிய உங்களை நொண்டி கூடன் என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வீர்களா?
உங்களை நொண்டி குருடன், அவனுக்கு கண்பார்வை இல்லை, அவனுக்கு அது இல்லை இது இல்லை, உங்களுடைய பண்புகளை, அதாவது உங்களுக்குள்ள உங்களுக்குரிய பண்புகளை மறுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படி என்றால் எம் இரட்சகனின் வடிவம், என் இரட்சகனின் வர்ணனைகளை, என் இரட்சகனின் வர்ணனைகளை, அவனுடைய பெயர்களை இவ்வாறு எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் புரிந்து கொண்டு வந்த தலைமுறைக்கு பின்னால் இந்த வழிகேடர்கள் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் எதனால்? கிரேக்க தத்துவத்தினால் இதை உள்வாங்கிக் கொண்டு அதை இதோடு பொருத்தி குர்ஆனும் சுன்னாவிற்கும் இது குர்ஆனும் சுன்னாவும் இதற்கு முரண்படுகிறது, அதனால் இதற்கு இந்த வார்த்தைகளை நாம் திரிக்க வேண்டும், தஹ்ரீஃப் செய்ய வேண்டும். இந்த பண்புகளுக்கு எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு சொல்லுக்கு அதன் வெளிப்படையான பொருளுக்கே மாற்று பொருளை கொடுப்பது, இதுதான் அர்த்தம் என்று இருக்கும். எடுத்துக்காட்டாக சொன்னால் என்ன சொல்லலாம்? எதுக்கு, எந்த விஷயத்துக்கு? அல்லாஹ்வின் கை பண்பு அல்லவா? யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். சல்மான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சூரத்துல் முஃமினானிலே முஹ்தஹினானிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் கை அவர்கள் கைக்கு மேல் இருக்கிறது. அந்த பைஅத் செய்தவர்களை அல்லாஹ் சொல்கிறான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். இங்கு அல்லாஹ்வுடைய யத், அல்லாஹ்வுடைய கை என்பது அவனின் வல்லமை என்று தஹ்ரீஃப் செய்வது, என்று மாற்று விளக்கம் கொடுப்பது ஹராம். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் என்றால் அதை நாம் அவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? உடனடியாக மனிதனை போல ஒப்புமை செய்துவிடக் கூடாது. அது அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்றவாறு, அவனுடைய ஜலாலத்திற்கு ஏற்றவாறு, அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறான அவனுடைய முழுமையான பண்புகள். சரி, தொடருவோம். முதல் விஷயம், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தில் வழிகட்ட 4 அடிப்படைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் முதல் விஷயம் தஹ்ரீஃப். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சொல்லுக்கு அதன் வெளிப்படையான பொருள் இருக்கும், அதற்கு மாறான ஒரு பொருளை கொடுப்பது, பண்புகளும் பெயர்கள் பண்புகள் விஷயத்தில். இரண்டாவது விஷயம் அத்தஅதீல். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள், இது மிகவும் மோசமான ஒரு விஷயம். என்ன? அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பெயர்கள் மற்றும் பண்புகளை மறுப்பது. இந்த கூட்டத்தை தான் முஅத்திலா என்று சொல்வோம். அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை மறுப்பான், அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை மறுப்பான். மூன்றாவது தக்யீஃப், வடிவம் கற்பிப்பது. நன்றாக கவனியுங்கள், தக்யீஃப் என்றால் வடிவம் கற்பிப்பது. அது என்ன வடிவம் கற்பிப்பது? அல்லாஹ்வின் பண்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கற்பிப்பது. அதாவது அது எப்படி இருக்கும் என்று யோசித்து நாமே கற்பனை செய்வது. அல்லாஹ்வின் பண்புகள் குர்ஆனிலே பார்த்து விட்டோம் என்றால் அந்த பண்புகள் எப்படி இருக்கும் என்று நாமே யோசித்து வடிவம் கற்பிப்பது ஹராம், கற்பிக்க முடியாது. அறிஞர்களின் கூற்றுப்படி அல்லாஹ் தன் பண்புகளின் தன்மையை நமக்கு அறிய தரவில்லை. இதை எழுதிக் கொள்ளுங்கள். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வல்லதி ஸபத நஃபிஹு பிஷ்ஷர்இ வல் அக்லி வத்திஃபாக் ஸலஃப். நஅம். فالذي ثبت نفيه بالشرع والعقل واتفاق السلف انما هو علم العباد بالكيفيه سؤالهم عن الكيفيه التي لا يمكن معرفتها. نعم. அதாவது அல்லாஹ் தன் பண்புகளின் தன்மையை, பண்புகளை சொல்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். மேலும் அது நமக்கு அதன் தன்மைகளை, அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு அறிய தரவில்லை. எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்னும் சத்திய கூட்டத்தினர் அந்த பண்புகளை உண்மை என்று நம்புவார்கள். ஆனால் அதற்கு வடிவம், அதன் வடிவம் குறித்து நாம் அறிய முடியாது என்பதால் அதை குறித்து விவாதிப்பதை விட்டுவிடுவார்கள்.
அல்லாஹ் பெயின் பண்புகள் விஷயம் மிக முக்கியம் அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில் இதுதான் நம் இரட்சகனை பற்றி ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஃமினாலையும் இபாதாலையும் அல்லாஹ்வுடைய முழுமையான பெயர் பண்புகளை அறியாது அல்லாஹ்வை முழுமையாக வணங்கிவிட முடியாது. பெயர் பண்புகளின் விஷயத்தில் பெயரையும் அல்லாஹ்வின் பண்புகள், ஏனெனில் அதுதான் அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய மகத்துவம் என்ன என்பதை ஒரு மனிதனுக்கு காட்சியளிக்கும். அந்த விஷயங்களை முழுமையாக ஒரு மனிதன் உள்வாங்கிக் கொள்ளாமல் பெயர் பண்புகளை படிக்காமல், ஏனெனில் இது அப்போ என்ன தௌஹீது உலூஹியா? தௌஹீது உலூஹியா என்பது அவனின் உரிமை விஷயம். முதலில் அவனின் உரிமை, அவனை எல்லாம் நீங்கள் பற்றி படிப்பதெல்லாம் அதிகமாக தஃசீலாக விளக்கமாக பின்னால் படிக்கலாம். முதலில் அவன் உங்களை ரப்பு, அவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமை கடமை, இது முதலில். இது என்ன? இதுதான் தௌஹீது உலூஹியா. அதற்கு பிறகு வணக்க வழிபாட்டில் முழுமையாக ஒரு அடியான் தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை படிக்காது அது நிறைவேறாது அல்லாஹ்வின் அடியார்களே. அப்போதுதான் அவனுடைய வணக்கம் முழுமை பெறும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் அல்லாஹ்வை அப்போதுதான் முடிந்த அளவு அல்ல, முழு அளவு அல்லாஹ்வை பயப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் அறிந்து அந்த மகத்துவத்தை உணர்ந்து அவன் அல்லாஹ்வை வணங்குவான். அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை அறிந்து வணங்குபவனுக்கும் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை அறியாது வணங்குபவனுக்கும் வித்தியாசம் உள்ளது. ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகிவிட முடியுமா? இதனால்தான் உலமாக்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. உலமாக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ்வை அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள் யார் என்றால் அறிஞர்கள். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை படித்தவர்கள். இதுக்கு தஃசீர் என்ன சொல்கிறார்கள் உலமாக்கள்? ஏன் அவர்கள் அதிகம் அஞ்சுகிறார்கள்? யாருக்கு கல்வி அதிகமாக இருக்கிறதோ அல்லாஹ்வை பற்றி அவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவராக இருக்க முடியும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே பெயர் பண்புகள் விஷயம் மிக முக்கியமானது. சரி, இது மூன்றாவது வடிவம் கற்பித்தல். எனவே அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அந்த பண்புகளை உண்மை என்று நம்புகிறோம். ஆனால் அந்த வடிவம் குறித்து நாம் அறிய முடியாது என்பதனால் அதை குறித்து விவாதிப்பதை விட்டு விடுவோம். ولكن الله لم يخبرنا عن الكيفية ولا أخبرنا النبي صلى الله عليه وسلم أنها في السنة. சுன்னாவிலும் சரி குர்ஆனிலும் சரி அல்லாஹ் இதை பற்றி நமக்கு சொல்லவில்லை. فنقطع الطمع عن إدراك حقيقة الكيفية. அதாவது அந்த பண்புகள் எப்படி இருக்கும் என்ற அந்த ஆசையை நாம் விட்டுவிடுவோம். ஷேக் சொல்கிறார்கள், ஷேக் அரஃபாத், அந்த பண்புகள் எப்படி இருக்கும் என்ற அந்த ஆசை, அந்த அதை அறிய வேண்டும் ஒரு ஆசை இருக்குமே, அந்த ஆர்வம். அல்லாஹ் உயர்ந்தான், அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அவன் அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான். எப்படி உயர்ந்தான் வேண்டாம், அவன் எப்படி உயர்ந்தான் என்பதை நமக்கு சொல்லவில்லை. அதை நாம் விட்டு விடுவதுதான் நமக்கானது. ஆனால் அவன் உயர்ந்து இருக்கிறான் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி உயர்ந்தான் இன்னும் மூலமாக சொல்கிறார். எப்படி உயர்ந்தான் தெரியுமா? எப்படி உயர்ந்தான் என்று தெரிய வேண்டும். அப்படித்தானே? அவனுடைய மகத்துவத்திற்கும் அவனுடைய ஜலாலத்திற்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி உயர்வான்? இப்படி உயர்வானா? அப்படி உயர்வானா? இப்படி போய் உட்காருவானா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் விஷயத்தில் நகைச்சுவை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அது இணை வைப்பு, குஃபர், அது நிராகரிப்பு. கேட்டால் இவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்கிறார்களாம்? தூயப்படுத்துகிறார்களாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை என்னவென்று நினைக்கிறாய்? குர்ஆனில் இத்தனை பெயர் பண்புகளுக்கு உன்னிடம் என்ன பதில் இருக்கிறது? பெயர் பண்புகளை மறுக்கக்கூடியவர்களே, நான்காவது விஷயம், முதல் விஷயம் என்ன? தஹ்ரீஃப், வெளிப்படையான பொருள் இருந்து அதுக்கு மாற்று விளக்கம் தருவது. இரண்டாவது பண்புகளை மறுப்பது. மூன்றாவது வடிவம் கற்பிப்பது. நான்காவது தம்சீல், அல்லாஹ்வின் பண்புகளை அவனது படைப்பினங்களின் பண்புகளுடன் ஒப்பிட்டு சமமாக பார்ப்பது, ஒப்பிட்டு பார்ப்பது. அல்லாஹ்வின் பண்புகளையும்
அவனின் படைப்பினங்களின் பண்புகளையும் ஒப்பிட்டு சமமாக பார்ப்பது. இந்த நான்கும் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத விஷயங்கள் அல்லாஹ்வின் பெயர் பண்புகள் விஷயத்தில். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக தகீஃப் மற்றும் தம்சீல், இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது வடிவம் கற்பிப்பதற்கும் தம்சீல் அல்லாஹ்வின் பண்புகளையும் மனிதனின் பண்புகளையும் ஒப்பிட்டு பார்ப்பது, இரண்டிற்கும் வேறுபாடு என்ன? கவனியுங்கள். தகீஃப் மற்றும் தம்சீல் ஆகியவற்றுக்கு இடையே பொதுவான மற்றும் தனித்துவமான தொடர்பு உள்ளது. அதாவது அனைத்து தம்சீலும் தகீஃப் ஆகும், அனைத்து தகீஃபும் தம்சீல் அல்ல. கவனியுங்கள். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பண்புகளை மனிதனோட பண்புகளோடு ஒப்புமை செய்கிறானோ அப்போதே அவன் அல்லாஹ்வின் பண்புகளுக்கு வடிவம் கற்பித்து விட்டான். ஆமாவா இல்லையா? அதனால்தான் எல்லா ஒப்புமையும் வடிவம் கற்பிப்பலாகும், எல்லா வடிவம் கற்பிப்பலும் ஒப்புமையாகாது. எப்படி எல்லா வடிவம் கற்பித்தலும் ஒப்புமையாகாது? எடுத்துக்காட்டோடு ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள். தகீஃப் என்றால் வடிவம் கற்பிப்பது என்றால் ஒரு விஷயத்தை வேற ஏதேனும் ஒரு விஷயத்தோடு ஒப்பிடாமல் அதன் வடிவத்தை பற்றி விவரிப்பதாகும். உதாரணமாக, எனது பேனாவின் வடிவம் எப்படி இருக்கும் என்று சொல்வது, ஒப்பிடாமல் வடிவத்தை சொல்வது, ஏதோடு ஒப்பிடாமல் வடிவத்தை பற்றி பேசுவது, இது வடிவம் கற்பிப்பது ஹராம். எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்றால் அதை விட்டு விடுங்கள். அது எப்படி இருக்கும் என்று நமக்கு அல்லாஹ் நமக்கு அறியப்படவில்லை. சரி, தம்சீல் என்றால், தம்சீல் என்பது ஒரு விஷயத்தை அதற்கு ஒத்த வேறொரு விஷயத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பதாகும். உதாரணமாக, இந்த பேனா அந்த பேனாவை போல இருக்கிறது என்று சொல்வது. ஒப்பிடாமல் இந்த பேனா வடிவம் எப்படி இருக்கும் என்று யோசிப்பது என்பது தகீஃப். மற்றொரு பேனாவை எடுத்து வைத்து இந்த பேனாவுடன் இது இரண்டும் இதை போலவே இருக்கிறது என்று சொல்வது. இங்கு ஒன்றை வைத்து மற்றொன்றை நான் ஒப்பிட்டு செய்கிறேன். விளங்குகிறதா? நன்றாக விளங்குகிறதா? அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் ஷேக் அடுத்ததாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் திருநாமங்கள், அஸ்மா மற்றும் பண்புகள், சிஃபாத் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள், பெயர்கள் மற்றும் பண்புகளுக்கு இடையான வேறுபாடுகள் என்ன? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளுக்கு இடையான வேறுபாடுகள். பெயர்கள் என்றால் என்ன? பண்புகள் என்றால் என்ன? இப்போது நாம் தெரிந்திருக்கிறது, அஸ்மா சிஃபாத்திலே 4 விஷயம் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் தஅதீல், தஹ்ரீஃப். தஹ்ரீஃப் என்றால் மேனிபுலேஷன், மாற்று விளக்கம் தருவது. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில் மாற்று விளக்கம் தருவது சாதாரணமா நினைக்காதீர்கள். இதெல்லாம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதா? இதுதான் கொள்கையே. இதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் பெயர் பண்பு, உங்கள் தாயை பற்றி, எடுத்துக்காட்டாக நம்முடைய உங்கள் தாயை பற்றி, உங்கள் தந்தையை பற்றின பண்பை ஒருவன் தப்பாக திருத்தி பேசுகிறான் என்றால் அதை தாங்க முடியுமா உங்களால்? அதை தாங்க முடியுமா? ஆனால் படைத்த ரட்சகனின் மகத்துவத்தையும் அவனுடைய ஜலாலத்தையும் அவனுடைய உயர்த்தலையும் அதற்கு பங்கம் விளைவிக்கும் அளவிற்கு இந்த மடையர்கள் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை திரித்து மறித்து தக்கீவ் செய்து ஒப்புமை செய்கிறோம் என்ற பெயரில் அது அவ்வாறு பண்ணக்கூடாது, இவ்வாறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் பெயர்களை நீர்த்து போக செய்து விட்டார்கள். அல்லாஹ்வின் பண்புகளை நீர்த்து போக செய்து ரப்புல் ஆலமீனை ஒரு ஒளி என்ற வட்டத்திற்குள் சுருக்கி விட்டார்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை! இது உங்களால் உணர முடியவில்லையா? இது எவ்வளவு பெரிய கொடுமை! சுப்ஹானல்லாஹ். பண்புகளை மறுத்து கடைசியில் ரப்புல் ஆலமீனை ஒரு ஒளி, அவனுக்கு உருவம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, உருவம் கற்பிப்பவன் காஃபிர். ஏதோ நாம் உருவம் கற்பித்ததை போல் குர்ஆன் தெளிவாக ஒவ்வொரு பண்புகளை, அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பொழுது அதை எவ்வாறு ஒரு மனிதனால், ஒரு முஸ்லிமால் மறுக்க முடியும்?
கேட்டால் அப்படி என்றால் அல்லாஹ்வை மனிதன் என்று சொல்கிறார். யார் மனிதன் என்று சொன்னால் இந்த வகுப்பில் எந்த மனிதன் என்று சொன்னோம்? அதனால் தான் அடிப்படை 4 விஷயத்தை அந்த பெயர் என்பது அந்த பெயர் மட்டுமே பொதுவாக இருப்பதினால் அதற்கு பெயர் ஒப்புமை செய்கிறோம் அல்ல. ஒரு பண்பிற்கு மனிதன் என்ற ஒரு விஷயத்திலும் பொதுவாக அந்த பெயர் எல்லோருக்கும் சமமானதாக இருக்கும். மிருகத்திற்கும் அந்த பண்பு இருக்கும், அதே பெயரை கொண்டு மனிதர்களுக்கும் அந்த பண்பு இருக்கும். ரட்சகன் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கும்படி சொல்லக்கூடிய அந்த பெயருடைய பண்புகள், அந்த பெயர் இதோடு சேர்ந்து பொதுவானதாக இருக்கும். ஆனால் அதற்கு பெயர் ஒப்புமை செய்து விட்டோம் என்பதற்கு அல்ல. அது பண்புகள் என்பது வேறு, இதன் பண்புகள் என்பது வேறு. எந்த மகத்துவமிக்க ரட்சகனான அல்லாஹ்வின் உயர்ந்த பண்புகள் என்பது வேறு. இந்த அடிப்படையை விளங்காமல் போனதினால்தான் அல்லாஹ் என்பவன் யார் என்ற அந்த விஷயத்திலேயே இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு உலமாக்கள் சொல்கிறார்கள். யாரெல்லாம் இந்த வழிகேட்டில் இருப்பதினால்தான் இவர்கள் விபச்சாரத்தை கூட மார்க்கம் என்று துணிந்து செய்யக்கூடிய அளவிற்கு போய்விட்டார்கள். இவர்கள் அசிங்கமான விஷயங்கள், மானக்கேடான, ஏனெனில் இவர்களுக்கு தக்வா என்பதே கிடையாது, இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது என்பதே இந்த வழிகேடர்களுக்கு இருக்காது. ஏனெனில் இவர்கள் அனைத்து பெயர் பண்புகளை மறுத்தவர்கள் யாருக்கு பயப்படுவார்கள்? யாருக்கு இவர்கள் பயப்பட முடியும்? தொழுகை கிடையாது. இத்தனை வாட்டி சொல்கிறோம், குர்ஆனை ஓதினாலே தௌஹீத் தெளிவாக விளங்கும், அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று. இந்த பூமி, இந்த உலக வாழ்க்கையில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சாமியார்கள். இந்த சாமியார்கள் இஸ்லாத்தில் உள்ள சாமியார்கள் என்று இவர்களே அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வழிகேடர்கள் அப்பாவி மக்களை வைத்துக் கொண்டு மீலாது நபி ஹராம் ஹராம் என்று தெளிவாக தெரிந்தும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று செய்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் எவ்வாறு வரும்? இவர்களிடம் கேட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் விஷயத்தில் என்னவென்று. உளறுவார்கள், உளறி கொட்டுவார்கள். எங்கே ஒரு சமூகம் தன் ரட்சகனை விஷயத்தில் இவ்வளவு தவறிழைத்தவர்களாக இருந்தார்கள் என்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவரின் பெரும்பாலான காலத்தை தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துடைய விஷயத்திலேயே எதிர்த்தவர்களை தான் கையாண்டார்கள். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு குழப்பம். ஏனெனில் சாதாரண விஷயம் அல்ல. என் ரட்சகரின் பண்புகளையும் அவனை பற்றி மார்க்கம் இவ்வளவு சொல்ல இதை மறுப்பவன் யார்? சரி, இப்போது அடுத்ததற்கு உள்ளே வருவோம். அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகள் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள். அல்லாஹ்வின் அடியார்கள் யல்லதி ததுல்லு அலா தாத்திஹி, கவனியுங்கள், பெயர்கள் என்பது அல்லாஹ்வின் தனித்தன்மையை குறிக்கின்றது. பெயர்கள் என்பது அவனது தன்மையை குறிக்கின்றது. யல்லதி ததுல்லு அலா தாத்திஹி சுப்ஹானஹு வ தஆலா. ஃபயுகால், எடுத்துக்காட்டாக சொல்வோம், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் அல் அலி, உயர்ந்தவன். அல் ஹகீம், ஞானமிக்கவன். அல் பசீர், எல்லாவற்றையும் பார்ப்பவன். இது அவனுடைய பெயர்கள். சரியா? இது அவனுடைய பெயர்கள். ஃபஹாதிஹில் அஸ்மா வ கைருஹா ததுல்லு அலா தாத்தில்லாஹ். இந்த பெயர்களும் மற்ற பெயர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தன்மை, அவனுடைய தனித்தன்மையை விளக்குகிறது. அவன் யார் என்பதை நமக்கு விளக்குகிறது. அலி என்றால் உயர்ந்தவன், ஹக்கீம் என்றால் மிக்க ஞானமுடையவன், மிக்க உயர்ந்தவன், மிக்க ஞானமுடையவன். அல் பசீர் என்றால் எல்லாவற்றையும் பார்ப்பவன். அப்படி என்றால் நமக்குள் அந்த பயம் வர வேண்டும். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்ப்பவனா ரப்புல் ஆலமீன்? அப்படி என்றால் நாம் பாவம் செய்ய தடுக்க வேண்டும். அல்லாஹ் அல் பசீரானது, அல்லாஹு அல் பசீர் என்று இருக்கிறானே, அவன் முன்னால் நாம் எவ்வாறு இந்த தீமையை செய்வோம், இந்த பாவத்தை செய்வோம், இந்த அநீதியை செய்வோம் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை அவன் நினைவு கூற அல்லாஹ்விற்கு நெருங்கக்கூட ஒரு மனிதனாக, ஒரு அடியானாக மாறி வருவான். சரி, இந்த விஷயங்கள் அல் அலி, அல் ஹக்கீம், அல் பசீர், இந்த பெயர்கள் அனைத்தும் எதிலிருந்து? அல்லாஹ் யார் என்பதை காட்டுகிறது, அவன் தனித்தன்மையை காட்டுகிறது. சரி, ஆனால் இங்கு இந்த பெயர்கள் அனைத்தும் எதிலிருந்து பெறப்பட்டன?
இந்த பெயர்கள் அனைத்தும் பண்புகளிலிருந்து பெறப்படுகின்றன. பெயர்கள் அனைத்தும் பண்புகளிலிருந்து, ஏனெனில் இரண்டு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று பெயர்கள் மூலமாக தன்னை கூறுவான், மற்றொன்று பண்புகள் மூலமாக தன்னை கூறுவான். பெயர்கள் மூலமாக தன்னை விளக்குவான், மற்றொன்று பண்புகள் மூலமாக தன்னை விளக்குவான். அல்லாஹ் இவ்வாறு தான் தன்னை வர்ணித்திருக்கிறான் குர்ஆனிலே. குர்ஆனில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தன்னை வர்ணிப்பது இரண்டு முறை. அதுதான் அல் அஸ்மா வ சிஃபாத். அதே போல மற்றொரு இருக்கிறது அக்பார்கள், அது பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் செய்தி ரீதியாக. முதல் இரண்டு விஷயம் என்றால் பெயர்கள், பண்புகள். பெயர்கள் யாவும் பண்புகளிலிருந்து வெளிவருகின்றன என்று சொல்கிறார்கள். பெயர்கள் யாவும் பண்புகளிலிருந்து பெறப்படுகின்றன. இஸ்தகத் அவு இஸ்துகத் மினல் சிஃபாத். சிஃபாத்துகளிலிருந்து பெயர்கள் வெளிவருகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள் வஹுவ ஸமீ வ யத்தஸிஃபு பிஸ்-ஸம்'. கவனியுங்கள், அஃப்வான் தவறாக விளக்கிவிட்டேன். அதாவது பண்புகளிலிருந்து பெயர்கள் வரவில்லை, பெயர்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த ஒவ்வொரு பெயர்களிலும் பண்புகள் உள்ளன. ஒவ்வொரு பெயர்களிலும் பண்புகள் இருக்கின்றன. இது அடிப்படை. எடுத்துக்காட்டாக சொன்னால் ஷேக் சொல்கிறார்கள் அஸ்-ஸமீ, அல்லாஹ்வின் பெயர். அல்லாஹ்வின் பெயர்களில் ஒரு பெயர் என்ன? அஸ்-ஸமீ, எல்லாவற்றையும் செவியுறுபவன். அப்படி என்றால் அவனுக்கு என்ன பண்பு இருக்கிறது? செவியுறுதல் பண்பு இருக்கிறது, கேட்கும் பண்பு அவனுக்கு இருக்கிறது. இவ்வாறுதான் பண்புகளை உறுதிப்படுத்துவது. பெயர்களிலிருந்து பண்புகள் வரும். நமக்கு ஒவ்வொரு பெயரிலும் பண்புகள் இருக்கும். அல்லாஹ் அஸ்-ஸமீ என்று சொன்னால் எல்லாவற்றையும் செவியுறுபவன் என்றால் அவனுக்கு செவியுறுதல் என்ற பண்பு இருக்கிறது. சரி, அல்லாஹு அல் பசீர், எல்லாவற்றையும் அவனுடைய பெயர் அது. அல் பசீர் என்றால் அல்லாஹ்வின் திருநாமம், அவனுடைய பெயர். சரி, இதில் என்ன பண்பு இருக்கிறது? எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்ற பார்வை என்ற பண்பு இருக்கிறது. விளங்குகிறதா அல்லாஹ்வின் அடியார்களே? பெயர்களிலிருந்து பண்புகள் வெளியாகின்றன. முக்கியமான விஷயம். அடுத்து, இவை அனைத்தும் பரிபூரணமான பண்புகள், குறையல்லாத பண்புகள். இவை அனைத்தும் குறையல்லாத பண்புகள். இவை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியவை. இவை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியவை. சரி, ஆகவே ஒரு பெயர் அடிப்படை எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு பெயர், அல்லாஹ்வின் திருப்பெயர், இரண்டு விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, அல்லாஹ் அந்த பெயரால் அழைக்கப்படுகிறான், அஸ்-ஸமீ, அல் பஸீர், அல் அலீ, அல் கதீர். மற்றொன்று, அந்த பெயருக்குரிய பண்பு அவனுக்கு உண்டு. அந்த பெயருக்குரிய பண்பும் அவனுக்கு உண்டு. இது ஒன்று. அடுத்தது வாருங்கள், வஸ்ஸிஃபத்து. பண்புகள் என்றால் என்ன? பண்புகள் இது ஏனெனில் பெயர்கள் என்று வந்துவிட்டாலே அதில் பண்புகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று வந்துவிட்டாலே அலிஃப் லாம் போட்டு அல் அலி, அஸ்-ஸமீ, அல் பஸீர், அல் கதீர், அர் ரஹீம், அர் ரஹ்மான் என்று அனைத்து பெயர்களிலும் என்ன இருக்கின்றது? என்ன இருக்கின்றது? பண்புகள் இருக்கின்றது. பண்புகள் இருக்கிறது என்றால் என்ன? அவனுடைய தன்மை, அவனுடைய சிஃபத், அவனை பற்றின ஒரு செய்தி, ஒரு விளக்கம் நமக்கு. அஸ்-ஸமீ, கேட்பவன் என்றால் அப்படி என்றால் அவன் கேட்கக்கூடிய பண்பு அவனிடம் இருக்கிறது என்று நாம் உறுதி கொள்வோம். பார்க்கின்றவன், அல் பஸீர், அல்லாஹ்வின் பெயர். அப்படி என்றால் அவனுக்கு என்ன பண்பு இருக்கிறது? நம்மளை பார்க்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறது. இது அனைத்தும் எப்படிப்பட்டது? குறையுடைய பண்பா? குறைக்கு அப்பாற்பட்ட பண்பு. சரி, பண்புகள் என்றால் அதன் பண்புக்குரியவனை சுட்டி காட்டுகின்றன. பண்புகள் என்ன செய்யும்? சிஃபத்துகள் என்ன? அந்த சிஃபத்தை உடையவனை சுட்டி காட்டுவதற்கு தான் பண்புகள். அந்த பண்புகளை உடையவனை சுட்டி காட்டுவதற்கு பண்புகள். உதாரணமாக கவனியுங்கள், பண்புகள் மிகவும் முக்கியமான விஷயம். பண்புகள் வேறு, பண்புகள் வேறு, பெயர்கள் வேறு. இப்போது பாருங்கள், பண்புகள் ஒரு உதாரணம்.
அல்லாஹ்வின் கை இது பெயரா? அல்லாஹ்வின் கை என்பது பெயரா? அல்ல. அல்லாஹ்வின் கை என்பது பண்பு, சிஃபா. அல்லாஹ்வின் கை என்பது பண்பு. கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு கை என்ற பண்பு உள்ளது. அல்லாஹ்விற்கு கை என்று பண்புள்ளது. சரி, பெயரிலிருந்து பண்பை வெளியெடுத்தோம் அல்லவா? அல்லாஹு அல் பசீர் என்றால் அவனுக்கு என்ன பண்பு இருக்கிறது? பார்க்கக்கூடிய பண்பு இருக்கிறது. சரி, அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் கை என்று வந்து விட்டால் என்ன யோசிக்க வேண்டும்? என்ன யோசிக்க வேண்டும்? மாற்று விளக்கம் தரக்கூடாது, மறுக்கக்கூடாது. கை என்றால் உடனே நான் ஒப்புமை செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய கை என்னுடைய கை, இதெல்லாம் இங்கு இல்லை. அல்லாஹ்வுடைய கை. இரண்டாவது, மறுக்கக்கூடாது. மூன்றாவது, வடிவம் கற்பிக்க கூடாது. நான்காவது, ஒப்புமை செய்யக்கூடாது. இது அனைத்தும் அல்லாத அப்பாற்பட்டவன் ரப்புல் ஆலமீன். அவனுடைய மகத்துவத்திற்கு ஏற்றவாறு, அவனுடைய ஜலாலத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய பண்புகள் அவனுக்கு இருக்கும். யதுல்லாஹி என்றால் அல்லாஹ்வுடைய கை. மகத்துவமிக்கது அவனுடைய பண்புகள், குறைகளுக்கு அப்பாற்பட்டது அவனுடைய பண்புகள் என்ற அந்த எண்ணம் நம்மிடம் வந்துவிட்டால் இந்த பிரச்சனை எதுவும் நம்மிடம் இருக்காது. ஆனால் இதை தாண்ட அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லை. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தை தாண்டி போவதற்கு நேர்வழியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டவில்லை. அவர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால்தான் இங்கே நிற்கிறார்கள் எல்லோரும். அஹ்லு சுன்னா மட்டும் எங்கே தாண்டி போய்விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, விஷயத்திற்கு வருவோம். கை என்ற பண்பை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் பெயர்களை வெளியெடுக்கலாமா? பண்புகளில் இருந்து பெயர்களை வெளியெடுக்கலாமா? பெயர்களில் இருந்து பண்புகளை வெளியெடுத்தோம். அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அல்லாஹ்விற்கு என்ன பண்பு இருக்கிறது? பார்க்கக்கூடிய பண்பு இருக்கிறது. சரி, இப்ப அல்லாஹ்விற்கு கை, அவனுடைய பண்பு. பண்பில் இருந்து அல்லாஹ்விற்கு பெயர் சூட்டலாமா? கூடாது. அல்லாஹ்விற்கு பெயர், அல்லாஹ் தனக்கு என்ன பெயரை சொன்னானோ அதன் அடிப்படையில் தான் பெயரை நாம் அவனை கொண்டு அழைக்க வேண்டும். அவனுடைய பெயர்கள் எவ்வாறு அவன் பெயர்களாக இருக்கு. பண்புகள் என்பது வேறு. பண்புகளை பெயர்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் ஒவ்வொரு பெயரும் ஒரு பண்பை நமக்கு குறிக்கும். ஆனால் பண்புகளை எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வுடைய கை என்பது பண்பு. அதற்கு ஒரு பெயரை வைப்பீர்களா? அல்லாஹ்விற்கு அதை வைத்து அல்லாஹ்விற்கு ஒரு பெயரை வைப்பீர்களா? யா இது என்று கூடாது. மிக முக்கியமான விஷயம். இந்த பண்புகள் இருந்து நாம் பெயர்களை உருவாக்க மாட்டோம். ஷேக் சொல்கிறார்கள், வலா யுஷ்தக்கு மின் ஹாதிஹி ஸிஃபாத்துல் அஸ்மா. பண்புகள் இருந்து பெயர்கள் உருவாக்கப்படாது. ஃபலா நுஸம்மி அல்லாஹ் அஸ்ஸ வஜல். இன்னொரு அழகிய ஒரு எடுத்துக்காட்டு பில் முரீத். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனிலே இந்த வார்த்தை நிறைய வாட்டி நாம் கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்? யுரீதுல்லாஹுல் யுஸ்ரா வலா யுரீது பிகுமுல் உஸ்ரா. என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். யுரீது, இது என்ன? நாடுகிறான். என்னது? பண்பு. அல்லாஹ்வின் பண்பு. யுரீது பண்பு. யா முரீதே என்று பெயர் கொண்டு அழைக்கலாமா? யா முரீதே, எனக்கு எல்லாவற்றையும் நீ நாடுவாயாக, யா முரீதே அழைக்க கூடாது. அதனால்தான் சொன்னோம், பெயர்களிலிருந்து பண்புகள் வெளிவரும். பண்புகள் அப்படியேதான் இருக்கும். பண்புகளிலிருந்து பெயர்களை உருவாக்க கூடாது. யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடி இருக்கிறான் என்றால் அது அவனின் பண்பு. ஆம், அவனின் பண்பு. இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பண்புகளிலிருந்து பெயர்களை உருவாக்க மாட்டோம். முரீத் என்று சொல்ல மாட்டோம். என்னது? முரீத் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ் முரீது, அதற்கு ஆதாரம் வேண்டும்.
அல்லாஹ் அல் முரீத் என்ற பெயர் சொல்கிறேன் என்றால் ஆதாரம் வேண்டும். அதோ ஆதாரம் தான் இருக்கிறது யுரீத் என்று அல்ல. இது பண்பு. பண்புகளிலிருந்து பெயர்கள் உருவாகாது. அடுத்ததாக கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். எனவே ஒருவன் நாடுதல் என்று பண்புடையவர் என்பதற்காக அல்லாஹ்வை அல் முரீத் நாடுபவன் என்று பெயரில் அழைக்க மாட்டோம். அடுத்ததாக இதுதான் பெயர்களுக்கும் பண்புகளுக்குள்ள வித்தியாசம். விளங்குகிறதா? அடுத்ததாக மேலும் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், மனிதர்களுக்கு பெயரிடும் போது அது அல்லாஹ்வின் பெயர்கள் மட்டுமே தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு பெயரிடக்கூடாது. இது முக்கியமான விஷயம். أما تعبيد الأسماء تعبيد أسماء الناس فلا يكون إلا بأسماء الله. عبد என்ற பெயர் வைக்கிறோம் இல்லையா? அப்துல்லாஹ், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் மன்னான், அப்துல் கரீம், எத்தனை பேர்? அப்துல்லாஹ், இத்தனை பெயர்கள் இருக்கிறது. பண்புகளுக்கு வைத்து விடலாமா? அப்து யுரீத், அப்து யத் இப்படி என்று கூறி வைக்கலாமா? ஹராம், கூறக்கூடாது. அதனால்தான் அப்து என்று நாம் பெயர் வைக்கக்கூடிய எல்லா பெயர்களும் எதை ஒட்டி இருக்கும்? அல்லாஹ்வின் பெயர்களை ஒட்டி இருக்குமா? அல்லாஹ்வின் பண்புகளை ஒட்டி இருக்குமா? அல்லாஹ்வின் பெயர்களை ஒட்டி தான் இருக்கும். அனைத்தையும் எடுத்து பாருங்கள், அனைத்துமே அது பெயர்கள் தான். எந்த பண்பிற்கும் முன்னால் போட்டு அல்லாஹ் என்று சொல்ல மாட்டோம், அப்து என்று சொல்ல மாட்டோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பெயர் பண்புகள் விஷயத்தில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், قال المؤلف رحمه الله عملا بقوله سبحانه وتعالى قل هو الله احد. பெயர் பண்புகள் என்று வந்துவிட்டாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய முதல் சூரா என்னவென்றால் சூரத்து அல்-இக்லாஸ். قل هو الله احد الله الصمد. அடுத்து لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. சரி, மேலும் நபியே நீங்கள் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே. قل هو الله احد الله الصمد. எவரிடத்திலும் அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் அவன் பெறப்படுவும் இல்லை, மேலும் அவனுக்கு சமமாக எவரும் இல்லை. மற்றும் அவனது கூற்று அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் யாவற்றையும் செவியுறுப்பவன், அவன் அனைத்தையும் பார்ப்பவன். லைஸ கமித்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். லைஸ கமித்லிஹி ஷைஉன். கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஒரு மறுப்பு பாருங்கள் இந்த வசனம். அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? ஒப்புமை செய்யக்கூடாது, ஒப்புமை செய்யக்கூடாது. அதனால் நாம் பெயர் பண்புகளை விட்டு விடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது, அவனுக்கு நிகராக அவனை போல எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே மறுபடியும் அவனுக்கு பண்புகள் இருக்கிறது என்று பெயர் சொல்கிறான். அவனுக்கு பெயர்கள் இருக்கிறது. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். எதுவும் இல்லை, அதாவது அவனை போல எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடியிலே என்ன வருகிறது? வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மடையர்களே அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்த வேண்டும். அந்த பண்புகளை ஒருபோதும் நாம் ஒப்புமை செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ்விற்கு, அதனால் அல்லாஹ்விற்கு பண்பில்லை என்று மறுக்காதே. அதனால் தான் லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்ற எதுவும் கிடையாது என்று சொல்லி வஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்று மறுபடியும் அவனுக்கு பெயர்கள் இருக்கின்றது என்பதை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அவனை போல எதுவும் இல்லை என்றால் அவனுக்கு எதுவும் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இது அஸ்மா வ சிஃபாத் விஷயத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதுவரை நாம் என்னென்ன பார்த்திருக்கிறோம்? எந்தெந்த கொள்கையெல்லாம் கூடாது என்பதை முதலில் பார்த்தோம். இரண்டாவது, பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். மூன்றாவது, இந்த விஷயத்தை நாம் பார்ப்போம். என்னவென்றால் அல்லாஹ் தன் தூதர்களை பண்புகளை விரிவாக உறுதிப்படுத்துமாறு அனுப்பியுள்ளான். கவனியுங்கள், பாஸ ருசுலஹு பிஸ்பாதி முஃபஸ்ஸல் வ நஃபி முஜ்மல். அதாவது அவனுக்கு
இருக்கும் அவனுக்கு இருப்பது என்பதை இருக்கக்கூடிய பண்புகளை விரிவுபடுத்த சொல்லி அவனுக்கு இல்லை என்பதை பொதுவாக சொல்லுமாறு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார். அப்படி என்றால் என்ன? بعث رسله بإثبات مفصل ونفي مجمل. அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவோம், ஒரு விஷயத்தை மறுப்போம் அல்லவா? நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு பெயர் பண்புகள் விஷயத்தை அனுப்பினான் என்றால், உயிருக்கு என்றதை விரிவாக பேசுங்கள், இதெல்லாம் அவனுடைய பண்பு என்பது ஒவ்வொன்றாக அடுக்குங்கள், விரிவாக பேசுங்கள். இல்லை, இந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு இல்லை என்பதை விரிவாக பேசாமல் பொதுவாக சொல்லிவிடுங்கள். விளங்குகிறதா? சிவாத்தை தொடர்ந்து படித்தால் தானே நமக்கு இதெல்லாம் விளங்கும். 50 வருடமாக இஸ்லாம் எப்போது வந்து அஸ்மா சிவாத் என்றால் அல்லாஹ்வின் பள்ளிகளில் ஒலித்தது மாதிரி நான் எந்த பள்ளியும் பார்த்ததில்லையே. அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டியது நம் மீது கடமை. அப்போதுதான் மனிதர்களுக்கு மத்தியில் அந்த அடிப்படை கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியக்கூடிய தன்மை. ஏனெனில் முதல் வகுப்பாக கூட இருக்கலாம். அல்லாஹ் ஆலம் யார் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை எல்லாம் எடுத்து பெயர் பண்புகளை மறுக்க வேண்டால் இந்த குராஃபி ஜமாத்துகள் வகுப்பு எடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு கல்வி வேண்டும், அதை படிக்க வேண்டும். என்னவென்றால் அல்லாஹ்விற்கு பண்புகள் இருக்கிறது, இருக்கும் என்ற அந்த விஷயத்தை தெளிவாக மக்களுக்கு விளக்குங்கள். ஒவ்வொன்றாக இது இருக்கும், இந்த பண்பு இருக்கிறது, இந்த பண்பு இருக்கிறது, இந்த பண்பு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இந்த பண்பு இருக்கிறது, இல்லை அல்லாஹ்வுக்கு இந்த பண்புகள் இல்லை என்பதை விளக்க வேண்டும் என்றால் பொதுவாக விளக்கிவிடுங்கள். அவன் அப்படி என்றால் என்ன? அவன் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது, அவனுடைய பண்புகளுக்கு யாரும் பங்காளிகள் கிடையாது என்று மறுக்கக்கூடிய விஷயத்தில் ஜெனரலாக சொல்லிவிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை விரிவாக விளக்கும்படி நபிமார்களுக்கு அவன் கட்டளையிட்டான். விளங்குகிறதா? இன்னும் பார்ப்பார். அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ நஃபு அன்ஹு மா லா யஸ்லஹு லஹு மின் அத்-தஷ்பீஹ் வ தம்சீல் ஃபனுஃபஸ்ஸிலு ஃபீ இஸ்பாத் கமா ஃபீ சூரத்துல் இக்லாஸ். கவனியுங்கள். மேலும் நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தனக்கு பொருத்தமற்றவற்றிலிருந்து தனக்கு பொருத்தது அல்லாதவனிலிருந்து தன்னை பொதுவான முறையில் தூய்மைப்படுத்துமாறு கட்டளையிட்டான். தன்னுடைய பண்புகளை விரிவாக இருக்கக்கூடிய பண்புகளை தெளிவாக உறுதிப்படுத்துமாறு விரிவாக உறுதிப்படுத்துமாறு கட்டளையிட்டார். அதற்கு ஆதாரம் சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள், ஓதி பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்த சரி குல் ஹுவல்லாஹு அஹத். இது உறுதிப்படுத்தப்படதா இல்லை என்று சொல்வதா? உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் என்பதன் அஹத். சரி, ஒன்று. எத்தனை வசனம் சூரத்துல் இக்லாஸில்? 5 வசனம். சரியா? பாருங்கள். முதல் வசனம் உறுதிப்படுத்துகிறதா அல்லது மறுக்கின்றதா? அவனுக்கு இருக்கிறதா இல்லையா இந்த விஷயம்? இருக்கு. அடுத்த வசனம் என்ன? அல்லாஹு ஸமத். உறுதிப்படுத்துகிறானா இல்லையா? இது இரண்டாவது வசனம். அடுத்து லம் யலித். என்ன லம் யலித்? அவன் யாரை பெறவில்லை, அவன் யாரையும் பெறவில்லை. மூன்றாவது உறுதிப்படுத்துகிறான். நான்காவது அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. நான்காவது. ஐந்தாவது இந்த இடத்தில் சொல்கிறார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உலமாக்கள் சொல்கிறார்கள் வஹுவ ஸமீஉல் பஸீர். நஅம் الإثبات في قوله تعالى وهو السميع البصير وأما نفيه فيكون مجملا كما في قوله تعالى ليس كمثله شيء. இதே போலதான் ولم يكن له كفوا أحد வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதே போலதான் லைஸ கமித்லிஹி ஷைஉன். அவனை போல அவன் இல்லை, நான் இது அல்ல என்பதை இப்படி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நான் இது அல்ல என்பதை பொதுவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். நான் அவர்களுக்கு ஈடாக மாட்டேன்.
அவனை போல எதுவும் கிடையாது என்பது பொதுவாக சொல்லிவிட்டு அவன் யார் என்பதை சொல்லும்போது தெளிவுபடுத்துகிறான். இவ்வாறுதான் குர்ஆன், இவ்வாறுதான் மார்க்கம் வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இருக்கக்கூடிய பண்புகளை தெளிவாக விளக்க சொல்லியும், ஆனால் இருக்கக்கூடிய பண்புகளை தெளிவாக விளக்க சொல்லியும் இல்லாமல் அவனுக்கு இது கிடையாது என்பதை பொதுவாக பொது சட்டத்தின் மூலமாக சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணை யாரும் கிடையாது என்று வந்துவிட்டால் பொதுவாக எல்லாவற்றையும் மறுத்துவிட்டோம். அதே போல லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு யாரும் ஒப்புமை கிடையாது, அவனை ஒப்புமை செய்வதில் அவனுக்கு யாரும் கிடையாது என்று பொதுவாக மறுத்துவிட்டோம். ஆனால் இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கிறோம் குர்ஆனில். அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர்கள்? 99, அவ்வளவுதானா? அதற்கு மேலே நிறைய இருக்கின்றது அல்லவா? அதனால் அல்லாஹ்வின் அடியார்கள் இருக்கக்கூடியதை தான் அதிகமாக விளக்கமாக இருக்கிறது. இல்லாமை அவனுக்கு இல்லாதது இருப்பதை என்னவென்று பார்க்கிறோம், பொதுவாக பொது சட்டத்தின் மூலமாக பார்த்து விட்டோம். அதுதான் நாம் இங்கே சொன்னோம். 4 விஷயங்கள். அல்லாஹ்வை ஒப்புமை செய்யக்கூடாது, வடிவம் கற்பிக்க கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்ற 4ஐ பார்த்தோம். அவனுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்தி படித்துக் கொண்டு அல்லாஹ்வை அந்த கல்வியை உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக வணங்கி நெருங்குவதற்கான விஷயம்தான் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள். இந்த வகுப்பு சில கஷ்டமாக இருக்கலாம், அல்லாஹு அலம். அஸ்மா வ சிஃபாத் என்றாலே ஒரு சில விஷயங்கள் அவ்வாறு இவ்வாறு இருக்கலாம். ஆனால் பொதுவான முறையில் இது தெரிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது மிக பெரும் நிஅமத். அல்லாஹ் யார், அவனுடைய பெயர் பண்புகள் யார் என்ற இந்த விஷயத்தில் தெரிந்து கொள்வது. அதாவது வகுப்பு கஷ்டம் அல்ல. இங்க என்ன பிரச்சனை என்றால், இந்த வகுப்பு நம்மிடம் இல்லாமல் இருந்ததுதான் பிரச்சனை. நம்மிடம் இல்லை, இந்த வகுப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைப்பும் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுகளும் வெறும் வெளிநாடுகள், முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன, நம் நாட்டில் அது இல்லை. அதுதான் இந்த பிரச்சனை. சரி, அடுத்ததாக மேலும் அறிஞர்கள் கூறுகிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் அடியார்களே, வ இஸ்பாத் முஜ்மா யகூல் லைஸ கதா, மேலும் வமன் காலஃபஹும், சரி, வ அம்மா நஃபீ ஃபயகூனு முஜ்மலன், நாம் சொன்னோம் அல்லவா, தெளிவுபடுத்துவதை அவன் இருக்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும், அவனுக்கு இல்லாததை பொதுவாக சொல்ல வேண்டும். சரி, இதை யார் மாற்றி விட்டால், இந்த கொள்கைக்கு யாராவது மாற்றமாக இருந்தார்களா? இதை மாற்றினார்கள் வழிகேடர்கள். خالفهم من المعطلة المتفلسفة, இந்த தத்துவவாதிகள், இந்த கிரேக்க தத்துவவாதிகள் மறுபடியும் வருகிறார்கள். இந்த கிரேக்க தத்துவவாதிகள், கிரேக்கருக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு என்று அரிஸ்டாட்டிலுடைய புத்தகங்கள், அப்பாசியா கிலாபத்திலே 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டிலே அரிஸ்டாட்டில் மற்றும் பிளாட்டோ இப்படிப்பட்ட வழிகேடர்களின் புத்தகங்கள், கிரேக்க தத்துவங்கள் அரபி மொழியில் இப்னு சீனா மூலமாக அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் அது உள்புகுந்தப்பட்டதோ அன்றிலிருந்து ஆரம்பித்துதான் இத்தனை பிரச்சனைகளும். அல்லாஹுல் முஸ்தஆன். கொள்கைகள் எப்போது, இந்த கிரேக்க தத்துவங்கள் எப்போது உள்ளே வந்ததோ, இஸ்லாமிய சமூகத்திற்கு உள்ளே வந்ததோ, அப்போதுதான் பெயர் பண்புகள் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் வழிகேடர்கள் ஊடுருவிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அனைத்தையும் கிரேக்க தத்துவங்களுக்கு ஏற்பார் போல் பண்புகளை நாம் திரிக்க வேண்டும், மறுக்க வேண்டும், ஒப்புமை கற்பிக்க வேண்டும், அவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு செய்ய என்ற வழிகேடுக்கு தள்ளப்பட்டார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதில் யார் மாறுபட்டார் என்றால் இந்த முஅத்திலா. யார் இவர்கள் முஅத்திலா? நாம் படித்து விட்டோம். தஅதீல் என்றால் என்ன? மறுக்கக்கூடியவர். இந்த முஅத்திலாக்கள் பேர்கள் பண்புகளை மறுக்கக்கூடியவர். இந்த முஅத்திலாக்கள் முஃபல்ஸஃபாக்களும் என்ன செய்கிறார்கள்? இதை அப்படியே மாற்றி விட்டார்கள். எப்படி மாற்றி விட்டார்கள்? மறுப்பதை, அதாவது அவனுக்கு இல்லாதது இருப்பதை என்ன செய்துவிட்டார்கள்? விரிவாக பேசிவிட்டார்கள். அவனுக்கு இருப்பதை பொதுவாக சொல்லிவிட்டார்கள். வழிகேடர்கள். ஏன் வழிகேடர்கள்? எல்லாவற்றையும் தூக்கி போட்டோம்.
எல்லா சிபத்தையும் என்ன பண்ணான்? ஏன் அவனுக்கு அதிகமா இருக்கு? ஏன்னா எல்லா சிபத்தையும் இல்ல 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 இல்லன்னு அடிக்கிட்டே போயிட்டான். அவனுக்கு இது இல்ல, அவனுக்கு அது இல்ல, அல்லாஹ்வுக்கு இது கிடையாது, அல்லாஹ்வுக்கு அது கிடையாது, அல்லாஹ்வுக்கு இது கிடையாது என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுப்பதற்கும் இல்லை என்று சொல்வதற்கு விரிவாக பேசி இருக்கு என்பதை கொஞ்சம் போட்டு விட்டான். இந்த அஷாயிராக்கள் மாதிரி அல்லாஹ்வுக்கு எத்தனை பண்புகள் தான் இருக்கிறது? 7 பண்புகள். நஷாயிராக்களோ அந்த பள்ளியில் இருக்கிறார்கள். அந்த கூட்டம் பேரை சொன்னா வேற ரெக்கார்டிங் எடுத்துறீங்க. அல்லாஹ் முஸ்தஆன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வல்லாஹி அப்படியே அஹ்லுஸ் சுன்னாவின் வழிமுறைக்கு மாற்றமாக அஹ்லுஸ் சுன்னாவின் வழிமுறைக்கு மாற்றமாக மறுப்புதலை தெளிவாக பேசுவார்கள். அப்படி என்றால் என்ன? ஏன்னா அவனுக்கு அங்கதான் வேலை அதிகம், அவர்களுக்கு அங்கதான் வேலை அதிகம். ஏன்? எல்லாத்தையும் மறுக்கணும். எல்லாத்தையும் மறுத்தாதான் கிரேக்க தத்துவத்திற்கு ஏற்பாற்போல் அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் இவங்க எல்லாம் என்ன கடவுளுக்கு விளக்கம் தந்தாங்களோ அந்த விளக்கத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வை தூக்கி வைப்பது ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அடுத்ததாக கூறுவோம் என்றால் காலல் முஅல்லிஃப், அதை இன்ஷா அல்லாஹ் தஆலா பிஇذنில்லாஹ் நாளை பார்ப்போம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. தௌஹீதுடைய அஸ்மா வ சிஃபாத் விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.